வாட் மேக்ஸ் யூ கான்ஃபிடென்ட்? 2 ராஜாக்கள் 19 மற்றும் 20ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யூதாவை ஆண்டு கொண்டிருந்ததான எசேக்கியா ராஜாவுடைய கான்ஃபிடென்ட் குறித்து நம்ம வாசிக்க முடியும். தாவீது ராஜாவை போலவே இந்த எசேக்கியா ராஜாவும் தேவனுக்கு பிரியமான ஒரு ராஜாவாய் வாழ்ந்து வந்தாரு. தேவனுக்கு உண்மையான இருதயத்தோடு சர்வ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதோடு கூட யூதாவில் அநேக ஸ்பிரிச்சுவல் ரிஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்தவர் தான் இந்த எசேக்கியா ராஜா. இவர் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அசிரியன் எம்பரர் ஆகிய சினஹெரிபு அப்படிங்கிறதான அவர் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக லெட்டர்ஸ் அனுப்புகிறார். என்ன அப்படின்னா, நீ எனக்கு சப்மிசிவாக இருக்கணும், நீயே சரண்டர் ஆகிடு, உன்னுடைய ஜனமும் நீயும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது இந்த எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் உதவியை கேட்டு ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த ராஜா அனுப்பினதான அந்த லெட்டர்ஸ் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஏசாயா அப்படிங்கிறதான தீர்க்கதரிசிக்கு அதை அனுப்பி வைக்கிறார். அப்பொழுது தேவன் என்ன பதில தீர்க்கதரிசி மூலியமாக திரும்ப தருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, do not let the Assyrians frighten you அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பதில் கொடுக்கிறத பார்க்க முடியும். அப்போது எசேக்கியா ராஜா தேவனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அந்த எதிரியான சினஹெரிபுக்கு பயப்படாமல் அல்லது அவங்களுக்கு சப்மிட் பண்ணாதபடிக்கு அவர் கான்ஃபிடென்ட்டாக கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த சினஹெரிபு இதை அறிந்து கொண்டு மறுபடியும் ஒரு லெட்டர் அனுப்புகிறார். உன் தேவனை நீ நம்பிக்கொண்டிருக்கிறியா? டோன்ட் பி டிசீவ்ட், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போகாத எசேக்கியா ராஜாவே அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது மறுபடியும் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆலயத்தில் போய் அவர் அனுப்பிச்சதான அந்த லெட்டரை பிரித்து ஆண்டோட சமூகத்தில் வச்சு அவர் ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் தான் பெரியவர், மற்ற தேசத்தை அவர் காங்கர் பண்ணியிருக்கலாம், ஜெயித்திருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் நீரே பெரிய தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவர் மேலே இருக்கிறதான அந்த கான்ஃபிடன்ஸை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு பதிலை கொடுக்கிறத நம்ம வாசிக்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் அவர்களை பார்த்து நகைக்கிறேன், நான் அவங்களை பார்த்து நகைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சினஹெரிபு எந்த வழியாய் வந்தாலும் அந்த வழியை திரும்பி போகும், இந்த பட்டணத்துக்குள்ள கூட அவன் வரமாட்டேன், நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அந்த வார்த்தையின் மீது மறுபடியும் எசேக்கியா ராஜா கான்ஃபிடன்ஸை வைக்கிறார். வைக்கும்பொழுது வசனம் சொல்லுகிறது, அவன் எந்த வழியாய் வந்தாலும் அதே வழியை திரும்பி போகும்படி கர்த்தர் செய்தாராம். எப்படி செய்தார் அப்படின்னா, அந்த அசிரியனுடைய கேம்புக்குள்ள கர்த்தருடைய ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பேரை அந்த தேவதூதர் கொன்று போட்டாராம். அப்போது அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், இவங்களை கிட்டேயே வரல, அவர் வந்த வழியாகவே மறுபடியும் திரும்பி போனார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ இந்த நாளில் கூட நம்மளை த்ரெட்டன் பண்ணுகிற மாதிரி பவர்ஃபுல் கிங்டம்ஸ் நம்மளுக்கு விரோதமாக வரலாம், இருளின் ஆதிக்கங்கள் நமக்கு விரோதமாக வரலாம், மனுஷர்கள் மூலியமாக வரலாம், அதிகாரம் உடையவர் நமக்கு விரோதமாக வரலாம். பட் வாட் மேக்ஸ் யூ கான்ஃபிடன்ஸ்? நம்மளை எது நம்மளோட வாழ்க்கையில் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது? ஆண்டோட வார்த்தை எசேக்கியா ராஜாவை போல நம்மளை பலப்படுத்துகிறதா? அது நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதா? இந்த நாளில் நம்ம யோசிக்க பார்க்கணும். நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது, அது நம்மளை பயப்படுத்த நீ அலோவ் பண்ணாதே அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த நாளில் கூட எந்த ஒரு காரியமும் நம்மளை பயப்படுத்துவதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற வண்ணமாய் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறத நம்ம பார்க்க முடியும். காட் பிளஸ்.